ஒரு ஊர்ல படுத்த படுக்கையா வியாதியில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தானாம். அவனுக்கு உடம்புல கை வலி, கால் வலி, தலைவலின்னு எல்லா விதமான நோயும் வந்துட்டு இருந்ததாம். எத்தனையோ வைத்தியர்கள் வந்து பார்த்தும் எதுலயுமே அவனுக்கு குணமாகவே இல்லையா. அப்பதான் பக்கத்து ஊர்ல ஒரு வைத்தியர் வந்திருக்காரு. அவருக்கு யாரு எதை பார்த்தாலும் நல்லபடியா குணமாகுதுன்னு கேள்விப்பட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானாம். கூட்டிட்டு வந்து இவனை பார்க்கும்போது, என்னப்பா இது, படுத்துக்கிட்டே இருக்கியப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டாராம். அதுக்கு இவனும், ஆமா சாமி, என்னால நகர கூட முடியல, நான் என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னாலாம். உடனே இத பார்த்துட்டு அந்த வைத்தியர் ஒரு டப்பா நிறைய சூரணங்களை கொடுத்து, இதோ பாருப்பா, இந்த சூரணங்கள் எல்லாம் காலியாகும் போது உன் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் உன்னை விட்டு போயிடும். ஆனா இத சாப்பிட்றதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. எப்பெல்லாம் உன் உடம்புல நல்லா வேர்க்குதோ அப்பெல்லாம் மட்டும்தான் நீ ஒரே ஒரு சூரணத்தை மட்டும் சாப்பிடணும். அப்படின்னாதான் உனக்கு இது பலன் கொடுக்கும். இல்லாட்டி இந்த சூரணம் எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். உடனே அதுக்கு அவனும், அப்படியா சாமி, சரி நான் அப்படியே செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டப்பாவை வாங்கி வச்சுக்கிட்டானாம். என்னென்னமோ பண்ணி பார்த்தானா, அவனுக்கு உடம்புல வேர்க்கவே இல்லையா. ஒருவேளை குளிர்காலமா இருக்கிறதுனாலதான் நமக்கு வேர்க்க மாட்டேங்குதோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனோட மனைவி, இதை பாருங்க, நான் எனக்குன்னு சொல்லிட்டு சில வேலைகள் இருக்கு, நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு வேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை காய்கறி வாங்க வைக்க சந்தைக்கு அமிச்சாலாம். அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கக்கூடிய துணிகள் எல்லாம் துவைக்க வச்சாலாம். காட்டுக்கு அனுப்பி சில வேலைகளை வாங்கினாலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா பண்ணும்போது அவனுக்கு ஃபைனலா வேர்க்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒரு சூரணத்தை எடுத்து சாப்பிட்டானா. அவன் சாப்பிடும்போது முதல்ல எதுவுமே தெரியல. ஆனா இதுவே நாளாக நாளாக அவனுக்கு நல்லாவே வேர்க்க ஆரம்பிச்சது. பாதி சூரண பாட்டில் காலி ஆயிடுச்சு. கடைசியில பார்த்தா அவன் உடம்புல இப்போதைக்கு எந்த ஒரு வியாதியுமே இல்லை. ஆனாலும் அந்த பாட்டில்ல ரிமைனிங் கொஞ்சம் சூரணங்கள் இருந்தது. இவனுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், என்னடா இது, பாட்டிலே இன்னும் காலி ஆகல, அதுக்குள்ள நம்ம உடம்பு ரொம்ப நல்லா சரியாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்துட்டு போய் அந்த வைத்தியர்கிட்ட கொடுத்து, வைத்தியரே, எனக்கு உடம்பு நல்லபடியா குணமாயிடுச்சு, ஆனாலும் இந்த பாட்டில்ல சில சூரணங்கள் இருக்கு, நீங்க பெரிய ஆளுதான் போங்க, என் உடம்ப இவ்வளவு நல்லா குணப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அந்த வைத்தியரும், அடப்போப்பா, நான் உனக்கு கொடுத்தது வெறும் துளசியும் வெல்லமும் கலந்த கலவைதான். இது உன் உடம்ப குணப்படுத்தல, ஆனா நீ பண்ண வேலைகள் தான் உன் உடம்ப நல்லபடியா குணப்படுத்திச்சு. நான் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த ஒரு மருந்தை தந்தேன். நீ எப்பயும் போல எல்லாரும் மாதிரி வேலைகள் செஞ்சிருந்தாலே உன் உடம்பு என்னைக்குமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு உடல் உழைப்பு இருந்தா எந்த விதமான நோயும் நம்மள அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது.